ஹாய் சகோ, வெல்கம் டு பிஜிஎம் கோட் ஃபார்மிங். பா, ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. ஹாய் 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 வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு சகோ. என்ன காரணம் அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன். நான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆனதுனால என்னுடைய சப்ஸ்கிரைபர்லாம் லைனில் இருக்கீங்களா இல்லையான்னு தெரியல. ஓகே, இந்த வீடியோ நான் வந்து போடுறேன். போ 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 எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் வந்து வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு மேலே ஆகுது. என்ன காரணம் அப்படின்னா, நம்ம சேனல் வந்து மானிட்டைஸ் பண்ணுறதுக்கான ஹவர்ஸை வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து ரீச் பண்ணிட்டேன்ப்பா. பா 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 ஹை 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 பொடி பொடி ஹை 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 இப்படி ஏ ஜா ஹை ஹை உங்களுடைய சப்போர்ட்னால் நான் வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து ரீச் பண்ணிட்டேன். ரீச் பண்ணிவிட்டு மானிட்டேஷன் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணால் ஒரு நாள் 2 நாள் ப்ராசஸ் நடக்கும் போல். அந்த 2 நாள் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு ரீயூஸ்டு கண்டென்ட் கொடுத்துட்டாங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரீயூஸ்டு கண்டென்ட் வர அளவுக்கு நான் ஒரு வீடியோவுமே போடவே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஆடு மேய்க்கிறது, அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம், எல்லாமே நம்ம ஓன் கண்டென்ட்டு தான். யாரோட கண்டென்ட்டும் எடுத்து நான் வந்து போடவே இல்லை. யாரோட வீடியோவையும் நான் வந்து எடுத்து போடவே இல்லை. பட் வந்து எதுக்காக எனக்கு ரீயூஸ்டு கண்டென்ட் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டேன். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வீடியோ வந்து நான் டெலீட் பண்ணுற மாரி ஆயிடுச்சு. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்ன அப்படின்னா, நான் வந்து இன்னொரு சேனல் வச்சுருக்கேன்ப்பா, யூடியூப் சேனல். அதில் பார்த்தீங்கன்னா வெறும் ரீல்ஸ் மட்டும் பண்ணிகிட்ருப்பேன் நான். உங்களுக்கு வந்து அதை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா பேர் சொல்கிறேன், போய் பாருங்கள். மணி விலாக் அப்படின்னு போட்டு பாருங்கள், இல்லைன்னா பிரபு மணி H8X அப்படின்னு போட்டு பாருங்கள், நம்மளோட சேனல் வரும். விருப்பப்பட்டால் பாருங்கள், ஓகேவா? இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளோட இந்த சேனலை வந்து கண்டினியூ பண்ணி பாருங்கள். இதில் போட்டிருந்த 2 வீடியோ வந்து சரி அதுவும் நம்ம சேனல் தானேன்னு சொல்லிட்டு இதில் போட்டதை அதை எடிட் பண்ணி வச்சுருப்பேனா, அந்த எடிட் பண்ணி வச்சுருந்த வீடியோவை இந்த சேனல்லையும் போட்டேன், அந்த சேனல்லையும் போட்டேன். அதனால தான் ரீயூஸ்டு கண்டென்ட் கொடுத்துருக்காங்க போல் அப்படின்ட்டு அந்த 2 வீடியோவையும் நான் வந்து டெலீட் பண்ணிட்டேன். இந்த சேனலில் அந்த 2 வீடியோவையும் நான் டெலீட் பண்ணிட்டேன். டெலீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு மாதம் டைம், ரீயூஸ்டு கண்டென்ட் ஃபஸ்ட்டு வந்தோடனே ஒரு மாதம் டைம் கொடுப்பாங்க. இதெல்லாம் நமக்கு ரீயூஸ்டுன்னு தோணுதோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டெலீட் பண்ணிடணும். டெலீட் பண்ணிவிட்டு மறுபடியும் தொடர்ந்து வீடியோ போட்டுகிட்டே இருக்கலாம். ஏன்னா அந்த 2 வீடியோவுக்கு நிறைய வியூஸ் வந்திருக்கும், வாட்ச் ஹவர்ஸ் வந்திருக்கும்ல. அப்போ அது 2 வீடியோ டெலீட் பண்ணிட்டோம்னா அதில் உள்ள வாட்ச் ஹவர்ஸ் எல்லாம் குறைஞ்சிரும், வியூஸ் எல்லாம் குறைஞ்சிரும். அதனால் வீடியோ வந்து கண்டினியூ பண்ணி போட்டுகிட்டே இருக்கணும். எனக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதுக்கப்புறம் ஒரு 4-5 ஷார்ட்ஸ் போட்டேன், வீடியோ போடவே இல்லை. சரி ஓகே அப்படின்ட்டு இருந்த பட்சத்தில் ஒரு மாதம் முடிஞ்சிடுச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் ரீஅப்ளை பண்ணால் மறுபடியும் ரீயூஸ்டு கண்டென்ட்டில் வந்து நிற்கிது. எனக்கா கடுப்பாயிடுச்சு. சரி அந்த 2 வீடியோவுக்கும் வாட்ச் ஹவர்ஸ் போயிருக்கும்ல, அது போனது மிச்சம் எவ்வளோ வாட்ச் ஹவர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலான்ட்டு பார்த்தா மறுபடியும் ரீயூஸ்டு கண்டென்ட்டில் வந்து நிற்கிது. அப்புறம் போன்ட்டு வீடியோ போடுறதே விட்டுட்டேன்ப்பா நான். ரொம்ப நாள் கழிச்சு அப்புறம் அந்த ரீயூஸ்டு கண்டென்ட் வந்து 3 மாதம் டைம் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து 3 மாதம் கிட்டத்தட்ட 4 மாதத்துக்கு மேலே ஆகுதுன்னு நினைக்கிறேன் நான் வீடியோ போட்டு. வா, அந்த 3 மாதமும் வந்து இப்போ முடிய போகுது. ஆகஸ்ட் 10 கடைசி டேட் கொடுத்துருக்காங்க. அந்த கடைசி டேட் முடிச்சதுக்கப்புறம் ரீயூஸ்டு கண்டென்ட்டில் இருக்கா இல்லை எப்படி இருக்குதுன்னு தெரியல. இன்னொரு வீடியோவும் டெலீட் பண்ணேன், அதில் வந்து எதுவுமே இல்லை. இந்த நம்ம ஜிபி முத்து அண்ணா இருக்காங்கல்ல, அவங்க வந்து சொல்லுவாங்கள்ல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆரம்ப கட்டத்தில் உள்ளவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் சொல்லிட்டு ஒரு இது வரும். அதை வந்து நான் முன்னாடி வச்சுருந்தேன். சரி அதனால் ஒரு வேலை கொடுத்துருப்பாங்களோ அப்படின்ட்டு அந்த வீடியோவை டெலீட் பண்ணிட்டேன் நான்.
இவ்வளவும் நடந்ததுக்கு அப்புறம் ஆகஸ்ட் 10ஆம் தேதி வந்ததுக்கப்புறம் தெரியும் நம்ம சேனல் வந்து மறுபடியும் மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முடியுமா இல்லை முடியாதான்னு தெரியலை. பார்க்கலாம். இந்த வீடியோவுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்கன்னு தெரியல. கொடுத்தீங்கன்னா கண்டினியூ பண்ணி வீடியோ போடுறேன். பார்த்திங்கன்னா ரெகுலராக எப்போதும் போல் வீடியோஸ் வரும். இந்த வீடியோக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு கண்டிப்பாக ரெகுலராக வீடியோ கொடுப்பேன். ஓகேவா? எல்லா நண்பர்களும் சகோதரர்களும் சகோதரிகளும் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிடுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.